ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் வந்து ஒன் பீஸோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து கால்பீரோ தான் கட்டுவாங்க. கால்பீரோ வந்து கேட்டுருப்பான், நீங்களாம் யாருடா, எதுக்குடா உள்ளார வந்திருக்கீங்க பர்மிஷனை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லூஃபி சொல்லுவான், இல்லை சார் எங்களுக்கு வந்து ஒரு கப்பல் வேணும், அதாவது போட்டு வேணும் எனக்கு. அந்த போட் இருந்துச்சுன்னா போதும், நான் இங்கேருந்து போயிடுவேன் சார், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்பீரோ சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. உசோப்போ நீ இங்கே தானே ஒளிஞ்சிருக்க, வெளியில வாடா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்டா, உங்க ஊர்ல வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ எவ்வளவு கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வந்து காயா இதெல்லாம் கேட்டுட்டு மனசுக்குள்ளே நினைச்சிருப்பான், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் கால்பீடா வந்து சொல்லியிருப்பான், உங்க அப்பா சரியான மோசமான பைரட்ரா, எனக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உசப் அப்படியே கடுப்பாயிட்டு இருப்பான். போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காயா கத்திட்டு இருப்பா. ஆனா எனக்கு தான் இவனை பத்தி தெரியுமே, என் ஃபேமிலியே ரொம்ப மோசமான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் லூஃபி கிட்ட ரொம்ப கடுப்பாயிருவான். அது இல்லாம வந்து திருப்பி வந்து கால்பீடா வந்து உங்க அப்பா வந்து ஒன்னத்துக்கு உதவாத வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதோட உசப் கடுப்பாயிருவான். டே வாயமூறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உசப்பு. நீ என்னடா உன்னை பத்தியும் எனக்கு தெரியும், உங்க அப்பாவை நீ வெறுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து திருப்பி காய வந்து வாய மூடுங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அவன் கேட்காம திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பான். உசப் வந்து அப்புறமேட்டு உங்க அப்பாலாம் உன்னை விட்டுட்டு போயிட்டார்லடா, உங்க ஃபேமிலியே வந்து தனியா தானே இருந்தீங்க, அதுவும் இல்லாம இப்ப நீ தனியா தானே இருக்க, உனக்குன்னு யாருமே இல்ல. நீலாம் வந்து எதுக்கு இருக்கேனே தெரியலடா, இங்க வந்து காசுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் உசப் கேட்டுட்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ரோப் போட்டு ஜம்ப் பண்ணி ஸ்டைலா என்ட்ரி கொடுப்பான். அப்புறமேட்டு அவன் அது இல்லாம உங்க அப்பா வந்து ரொம்ப மோசமானவன்டா, அதெல்லாம் பைரட் கூட இல்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதோட கடுப்பாயி போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லி வாயோட சேர்த்து ஒரு அடி அடிப்பான். அதுலயே வந்து அவன் 4 அடி பறந்து போய் விழுந்துருவான். இதெல்லாம் வந்து லூஃபி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து திருப்பி எந்திரிச்சு, நீ பைரட்டோட பையன் தானடா, இங்க காசு திருட தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவன் வந்து அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி உசப் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் திருப்பி வந்து இல்ல நீ பைரட்டோட பையன் தான், அவன் ரத்தம் தானே உனக்கும் ஓடுது, ஸோ அதனால நீ வந்து திருட தாண்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த 3 சின்ன பசங்க பார்த்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வந்து காதுல வாங்கிட்டு காயாவும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் வந்து திருப்பி அவன் எந்திரிச்சு, நான் சொன்னது உண்மைதான், இதுவே போதுமே, நீ அவங்க அப்பா ஒரு கேப்டன், நீ இப்படி தாண்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு உசப் ரொம்ப காண்டாயிருவான். காண்டாயிட்டு அடிக்க போவானா. அந்த டைம் வந்து கால்பிட சொல்லுவான், நான் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, உங்க அப்பா ஒரு கேப்டன், நீயும் வந்து கேப்டன் தான், எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி போய் அடிக்க போவான். அந்த டைம் வந்து காயா சொல்லுவா, போதும் இங்க சண்டையே போடக்கூடாது, நான் சண்டை வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே உசாப் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே இனிமேல வந்து நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறமேட்டு காயா நான் உன்னையும் பார்க்க வர மாட்டேன், நான் இதோட போறேன் காயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கால்பிடா சொல்லுவான், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லுமா, நீங்களும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க, நாங்களாம் உசோ பைரட்டா, எங்களே வந்து நீ இது பண்ணிட்டு இருக்கியா, எங்க கேப்டனே நீ வந்து அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லூஃபி வந்து ஒரு சைடு கத்திட்டு இருப்பானா. ஜோரோ வந்து அவங்க சின்ன பசங்க கத்துறேன், நீ எதுக்கடா கத்துற அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான், சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஜோரோ நாமி அந்த 3 சின்ன பசங்க எல்லாரும் வந்து சரி ஓகே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து அப்படியே கால்பிடா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரூம்ல வந்து காயா காட்டுவாங்க, காயா உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து கால்பிடா வந்து சாப்பாடு கொடுக்க வருவான். அதை வந்து சாப்பாடு வேணாம் எனக்கு, நீங்க எடுத்துட்டு போ, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா காயா. அந்த டைம் அவன் வந்து சொல்லுவான், நான் வந்து உங்க சேஃப்டிக்காக தான் பண்றேன் காயா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்பானா. சரி வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னானா அவன் அங்கேருந்து நடந்து வந்து அப்படியே உட்காருவான். உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லுவான், நான் இங்க வந்து ரொம்ப 3 வருஷம் ஆச்சு, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் நான் வந்து இப்பயும் இருக்கிறேன், உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து காயா வந்து பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. இவன் வந்து தண்ணி ஊத்திட்டு இருப்பா பூச்செடிக்கு. அந்த டைம் வந்து இவன் வந்து பைலட்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரியே அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே நடந்து வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இவங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து உள்ளார விடாம அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து காயா தான் வந்து போய் ஹெல்ப் பண்ண போயிருப்பா. அப்போ வந்து அவங்க அப்பா இதை பார்த்துட்டு சரி ஓகே அவனை வந்து உள்ளார கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளார கூட்டு வர வச்சிருப்பாரு. உள்ளார கூட்டு வந்து அவனுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அவனை வந்து சேஃபா செக்யூரா வச்சிருந்திருப்பாரா. அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பா காயா. இந்த இனிமேல் வந்து இவர் தான் வந்து உனக்கு பட்லரா இருப்பாரு அப்படின்னு சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவன் உட்காந்து பேசிட்டு இருப்பானா. அவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான், உங்களை சேஃப்டியா பாத்துக்கிறதுக்காக தானே இது எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து காயா சொல்லுவா, இல்ல உசோப் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன்லாம் ஒன்றும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுவான். அந்த டைம் இல்ல உசோப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், நீங்க தான் வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாளா. இல்ல நீங்க தான் காயா வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதனால நீங்க வந்து புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வந்து இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னுவான். இல்ல நான் வந்து சொல்றது உண்மைதான், உசோப் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு இருப்பா காயா திருப்பியும். அவன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு எதுவுமே தெரியல காயா அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தன் பின்னாடியே 3 வாக்கில் நடந்ததுனால அவனை காட்டுவாங்க. அவன் அப்படியே போயிட்டு இருக்கும் போது நாமியா அந்த குட்டி பசங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே நாமே சொல்லுவா, எங்க லூஃபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கேப்டனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து
நாமி சொல்லுவா அவன் கண்டிப்பா வந்து லூஃபி கூட தான் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல எங்க கேப்டனுக்கும் தனியா ஒரு பிரைவேட் பிளேஸ் இருக்கு, அங்கதான் அவன் போயிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி ஓகே அப்ப லூஃபி அவங்க கூட தான் போயிருப்பான் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அந்த ஆனியன்ற பையன் வந்து கத்திட்டே வருவான். இங்க பாரு மூன் வாக் போட்டுட்டு ஒருத்தன் வந்து பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா, எங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அந்த மூன் வாக் போட்டுருந்தால அவன் வந்து அப்படியே பக்கத்துல வந்து என்னை பத்தி இங்க யாரடா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாங்க தான் பேசிட்டு இருக்கோம், இவன் தான்டா அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து நான் வந்து ரொம்ப மெசிஷியன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன மெசிஷியன் கேட்டோன்னா அவன் சொல்லுவான், நாங்க வந்து ஹிப்னோட்டிஸ் யூஸ் பண்ணுவேன், வேணா யூஸ் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சின்ன பசங்க கிட்ட போயிட்டு ஹிப்னோட்டிஸ் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்துட்டே வந்து கிம் கிம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அப்படியே வந்து அந்த அவனும் இதை பார்த்துட்டே இருப்பான். 3 பசங்களும் வந்து இதை பார்த்துட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு தூங்குங்கடா அப்படின்னு சொன்னா அவங்க 3 பேர் தூங்கிடுவான். அதுவும் இல்லாம இவனும் தூங்கிடுவான். அப்படியே வந்து உசப்பை கட்டுவாங்க. உசப் வந்து ஒரு மலைக்கு மேல வந்து உட்காந்துருப்பான். என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து லூஃபி வந்து எட்டி பார்த்து என்ன உசப் பண்ற அப்படின்னு கேட்பானா. அவன் பயந்துருவான். பயந்துட்டு நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்பான். இல்ல நீ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்தியா அதுதான் அப்படின்னா, எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆமா உங்க அப்பா ரொம்ப நல்லவர் தான், எனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரியும், உங்க அப்பா நல்ல பைலட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாம சாங்ஸ் குரூப்ல கூட இருக்கான். எனக்கு வந்து அந்த கால்பீட சுத்தமா பிடிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா, எனக்கும் அவனை பிடிக்கவே இல்லை, நீயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி உசப் சொல்லிட்டு இருப்பான். இல்ல எனக்கு வந்து உங்க அப்பாவை தெரியும், அதனாலதான் வந்து நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து கால்பீடாவை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கீழே வந்து கால்பீடாவும் அந்த மைக்கேல் ஜாக்சனும் வந்து போயிட்டு இருப்பாங்க. உசப் எதையோ புலம்பிட்டு இருப்பான், என்ன புலம்புறான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமேட்டு கால்பீடாவை காட்டுவாங்க. கால்பீடாவும் அந்த மைக்கேல் ஜாக்சன் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதை வந்து லூஃபி பார்த்துட்டு இங்க பாருங்க கால்பீடா நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னா, உசப் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு லூஃபியோட தலையை பிடிச்சி அழுத்திப்பான். டேய் இதெல்லாம் பேசப்படாத, சவுண்டா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் கால்பீடா கேட்பான், நீ எதுக்குடா அங்க தூங்கிட்டு இருந்த அந்த பசங்க கூட அப்படின்னா. அவன் சொல்லுவான், நான் வந்து அந்த வழியே சும்மா போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சும்மா வாய் வச்சு சும்மா இல்லாம என்கிட்ட வந்து வம்பளத்தாங்க, அதான் என் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன்னு யூஸ் பண்ணேன். அந்த டைம் வந்து நானும் அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னா. உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னமோ அசால்ட்டா சுத்திட்டு இருக்க அப்படின்னு வேணா. அப்புறமேட்டு கால்பீட கேட்பான், நம்ம பிளான்லாம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவான், கரெக்டா போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிளான்ரா அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல வந்து உசப் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் கால்பீடா சொல்லுவான், நம்ம வந்து அந்த காயாவை கொல்றோம், அவளோட சொத்து எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் உசப் கேட்டுட்டு பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமேட்டு சரி ஓகே இது வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த மைக்கேல் ஜாக்சன் கேட்பான், அந்த பொண்ணு செத்துட்டா அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்ப அவன் சொல்லுவான், நான் அந்த பொண்ணை கொன்னாலுமே வந்து அதை ஆக்சிடென்டா செத்த மாதிரி தான் காட்டுவேன், ஏதோ ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் அதை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா வந்து அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு, ஏன்னா அவன் சொந்தக்காரன் கிடையாது, நான் வந்து வெளியாளு. ஸோ அதனால வந்து எனக்கு அவன் செத்தோடனே அப்படி சொத்து எல்லாமே வந்துடாது, அப்பதான் வந்து உன்னோட பவரை நம்ம யூஸ் பண்ண போறோம், உன்னோட ஹிப்னோட்டிஸ் பவர் வந்து தான் யூஸ் பண்ணி அவன் சாவறதுக்கு முன்னாடி வந்து ஹிப்னோட்டிஸை யூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து காயா காயா வந்து ஓனா வந்து எனக்கு எழுதி கொடுக்குற மாதிரி நீ தான் பண்ணி தரணும், அதுக்கு தான் வந்து உன்னை நான் கூடவே வச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம். ஓகே கேப்டன் நான் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னா. என்னது கேப்டனா அப்படின்னு சொல்லி உசா பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவன் சொல்லுவான், இனிமேல் நீ கேப்டன் சொல்லி கூப்பிடாத, நான் ஒன்றும் கேப்டன் கிடையாது சரியா, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவான், என்ன கேப்டன் இப்படி சொல்றீங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கேப்டன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அதெல்லாம் பத்தி இப்ப பேசாத அப்படின்னு சொல்லி கால்பீடா சொல்லிட்டு இருப்பான். இல்ல கேப்டன், நீங்க வந்து உங்களோட டூப்ளிகேட்டை வச்சு கூறன்ற அடையாளத்தையும் மறைச்சிங்கல்ல, இப்ப மறைச்சிட்டு இப்ப வந்து கால்பீடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறீங்க, அந்த டூப்ளிகேட் வந்து நீங்க செத்த மாதிரியே அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி அந்த டூப்ளிகேட் வந்து சாவடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப வந்து நான் கால்பீடாவா தான் இருக்கிறேன், ஸோ அதனால நீ வந்து அதை பத்தி பேசாத, கொஞ்சம் வாயை மூடிட்டு கிளம்புறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே கேப்டன் நான் வந்து கிளம்புறேன், நாளைக்கு வந்து நீங்க சிக்னல் ஒரே ஒரு சிக்னல் கொடுங்க, நான் வந்து என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஓகே இதை வந்து நீ பிரெயின்ல வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசோப்பு இங்க நடக்கிற எல்லாத்தையும் வாயப்பிறந்து பார்த்துட்டு இருப்பான். என்னது இவன் கூரோவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இவன் தான் வந்து ரொம்ப மோசமான பைரட்டு, இவன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து லூஃபி கேட்பான், இங்க என்ன தாண்டா நடந்துட்டு இருக்கு உசோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நீ ஒன்னத்தையும் காதலவங்களையா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு கூரோ காட்டுவாங்க. கூரோ வந்து அவன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து உசோப் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு லூஃபி கிட்ட சொல்லுவான், காயாவை கொல்ல போறாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது காயாவை கொல்ல போறாங்களாட்டே, நான் உனக்கு காயாவை கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து கத்த ஆரம்பிச்சிருவானா. இதை உசோப் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருப்பான், இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி கத்துறது வந்து அந்த மைக்கேல் ஜாக்சனும் கூரோவும் பாத்துருவாங்க. பார்த்துட்டு நீ இங்க என்னடா பண்றீங்க, நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கூரோ கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து உசோப் சொல்லுவான், நாங்க எதையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து லூஃபி சொல்லுவான், ஆமா நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். கூரை வந்து ஒரு கண்ணை காட்டுவான், உடனே ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த மைக்கேல் ஜாக்சனு. இதை வந்து லூஃபி அப்படியே பார்த்துட்டு இருப்பான். உசோப் வந்து இதை பார்த்துட்டு பயந்துடுச்சு பின்னாடி ஓடி போயிடுவான். ஆனா லூஃபி அப்படியே பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து தூங்குன்னு சொன்னோன்னே லூஃபி வந்து அப்படியே தூங்கி கீழே விழுந்துருவான். விழுந்து தலையில விழுந்துருவான். அவன் நேரம் செத்துருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவனும் வந்து அப்படியே தூக்க ஆரம்பிச்சிருவானா. அப்ப வந்து உசோப் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிப்பான்.
ஓட ஆரம்பிக்கும் போது வந்து கூரோ சொல்லுவான், உசோப்பு இதை பத்தி நீ எதுவும் வெளியில சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்னீன்னா வச்சுக்கியேன் உன் உயிரை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டுட்டு உசோப் ரொம்ப பயந்துருவான். அது மட்டும் இல்ல, நான் வந்து காயாவை கொல்லும் போது நீ வந்து இடையில வந்த அப்படின்னா நீயும் கண்டிப்பா செத்து தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியலையே, அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி உசோப் பார்த்தா பயந்துட்டு இருப்பான். பயந்துட்டு அப்படியே அனல் வேகத்துல ஓடிட்டு இருப்பான். டேய் இங்க வந்து பைரட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லூஃபியை கட்டுவாங்க, லூஃபி குப்பரை கடிச்சு வந்திருப்பான். அப்புறமேட்டு உசப்பை கட்டுவாங்க, காயாவை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு காயாட்ட பேசின மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.